அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ஹோம்மேட் மெரேங் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வெளியே கிறிஸ்பியாக உள்ள சிவியாக எப்படி செய்கிறேன்னு இன்றைக்கி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தந்திக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு நான் பவுலில் எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கிறேன். 2 எக்ஸுக்கு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு நான் 2 எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கிறேன். எக்கையோ கொஞ்சமாலுமே மிக்ஸ் பண்ணி படாமல் எக் ஒயிட்ஸை வந்து வேறு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஸ்பீடில் வச்சு 2 to 3 minutes மாதிரி பீட் பண்ணுங்கள். இது மாதிரி பர்ஃபெக்டான ஸ்டிஃப் பீக் வரும் வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 100 grams ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுமெண்டா பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் வந்து இது ஒயிட் சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஒயிட் சுகர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கொண்டே பீட் பண்ண வேணும். சுகர் எல்லாமே ஆட் பண்ணி முடியாட்டியும் ஸ்பீட் வந்து லோவில் இருக்கட்டும். ஸோ லோ ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் சுகர் எல்லாமே ஆட் பண்ணின போகிறோம். நான் இதை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 5 minutesக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். சுகர் எல்லாமே டிசால்வ் ஆகி வரும் வரைக்கும் பீட் பண்ணுங்கள். ஸோ இதை நான் 5 minutesக்கு மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். பர்ஃபெக்டான ஸ்டிஃப் பீக் டெக்ஸ்டர் வந்துக்குது. இப்போ நான் இதுக்கு கலரிங் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கலரிங் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ 5 minutesக்கு பிறகு கலரிங்கை ஆட் பண்ணி அதையுமே 1 minuteக்கு மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்த பிறகு இதில் ஓரம் இல்லாமல் எகெயின் ஸ்பெச்சுலாவால் எடுத்துகிட்டு எகெயின் 1 to 2 minutesக்கு மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெரேங் குக்கீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பீட்டிங் ப்ராசஸ் தான் மிச்சம் முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மெரேங் குக்கீஸ் வந்து சிவியாகிக்கும். அதோட வெளியே அவுட்டிங் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாகவும் மிக்கும். ஸோ அதை மாதிரி பர்ஃபெக்டான ஒரு மெரேங் குக்கீஸ் செஞ்சுருக்கிறதுக்கு நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நல்லா பீட் பண்ணி முடிஞ்ச பிறகு நான் இதை பைப்பிங் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி 2 பைப்பிங் பேக்ஸ் தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ நொசல் போட்டு அதை வேறு ஒரு பைப்பிங் பேக்லேயும் ஸோ மெரேங் குக்கீஸ் பெட்டராக ஒரு பைப்பிங் பேக்லேயும் மேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேண்டிய நொசல் டைப் வேண்டிய டிசைனில் எடுத்துக்கொள்ளணும். ஓகே, ஸோ இதையுமே பார்ச்மெண்ட் பேப்பரில் நீங்கள் இந்த மாதிரி வேண்டிய டிசைன் போட்டு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதுக்கு வந்து நான் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணலை. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன செய்ய டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்கணும். அதே மாதிரி எங்களோட சேனலில் வந்து கிவ்அவே கண்டெஸ்ட் நடந்து கொண்டிருக்குது. 10K ரீச் ஆகிறதுக்கான கிவ்அவே கண்டெஸ்ட். ஸோ இதில் வந்து நான் 3 winners இல்லை 10 winners சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதோட ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸை வின் பண்ணிக்கும் நேடும். ஆல்சோ இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். 100 degree செல்சியஸில் 1 ஹவருக்கு மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பேக் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் அதை வந்து அப்படியே கொஞ்சம் கூலார விட்டுருங்க. அப்போ தான் கிறிஸ்பினஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டான மெரேங் குக்கீஸ் வந்து உங்களுக்குமே செஞ்சு செல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் உங்களுக்கு செல் பண்ணிடும். ஈச் ப்ரைஸ் உங்களோட ப்ராஃபிட்டை பார்த்து உங்களுக்கு செல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி பர்ஃபெக்டான சிவியான அதே மாதிரி இதை மாதிரி கிறிஸ்பியான மெரேங் குக்கீஸ் செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.